ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறது எஸ்கேலர்னில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி பிஹேவ் பண்ணுது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் எஸ்கேலர்ன்லேருந்து அது எப்படி யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம அடாப்ட் ஆகிடணும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் மாதிரியே வேற ஏதாவது நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் போய் பார்க்கலாம். ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டேட்டா செட்ஸ் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஒரு சின்ன டேட்டா செட்டில் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட நேம் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எஸ்கேலர்ன் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் எஸ்கேலர்ன் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த எரருமே வரலன்னா உங்களுக்கு எஸ்கேலர்ன் இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அப்படி உங்களுக்கு எரர் கொடுத்தது நாட் ஃபவுண்ட் அப்படின்னா எக்ஸ்கிளமேஷன் மார்க் கொடுத்துட்டு நீங்கள் நோட் புக்ல இருந்தே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பிப் இன்ஸ்டால் எஸ்கேலர்ன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கமாண்ட் ஷெல் கமாண்ட் வேணாலும் நீங்கள் நோட் புக்கில் கொடுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுமோ அதை கொடுக்கலாம். ஸோ நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபவுண்டுன்னு வரும், அவ்வளோதான். ஸோ இது திருப்பி இன்ஸ்டால் ஆகிறது பார்க்குது. இந்த இடத்துல ஸ்டார் சைன் இருந்ததுன்னா அந்த செல் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அது ஃபினிஷ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் சைன் இருக்காது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டார் சைன் இருக்கும்போதே நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ இதில் ஏற்கனவே இருக்கு. ஸோ அதனால எனக்கு இது வரல. இந்த இடத்த சப் ப்ராசஸ் ஸ்பான் ஆகலன்னு வருது. அது நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்ல. ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ நம்ம எஸ்கேலர்ன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நம்ம சால்வ் பண்ணணும். இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா டேட்டா செட். ஸோ நம்ம டேட்டா செட்டை ஆன்லைன்லேருந்து எடுக்கலாம். நிறைய டேட்டா செட் இருக்கு. பட் ஆனால் எஸ்கியூஎல்லேயே டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐரிஸ் டேட்டா செட், வைன் டேட்டா செட், இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கு. ஸோ அது ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதனால எவ்வளோ ஈஸியாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு டாய் அது டாய் டேட்டா செட்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் டைம் டேட்டா செட்டோட டாய் டேட்டா செட்னா நம்ம அந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டாய் டேட்டா செட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன டேட்டா செட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம ஒரு டேட்டா செட் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ ஐரிஸ் டேட்டா செட் மட்டும்தான். ஸோ அந்த டேட்டா செட்டில் என்னென்ன காலம்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன ரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல, ஜஸ்ட் டாட் பண்ணிட்டு டேப் அமுக்குங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்த விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டேப் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இது ஸ்க்ரால் பண்ணலாம். இல்லை நீங்கள் டவுன் ஆர் அமுக்குனீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா செட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இதுலேயே அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனா மாடியூலா என்னன்னு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எம்னா மாடியூலு, எஃப்னா ஃபங்க்ஷன். இந்த சைட்லேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இந்த டேட்டா செட் பற்றி தான் பார்க்குறோம். அந்த டேட்டா செட் ஜஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணுங்க. திருப்பியும் டாட் பண்ணிட்டு நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா செட்குள்ள என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபெச் அண்டர் ஸ்கோர்னு இருக்கு. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் ஃபெச் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு வருதோ அதெல்லாம் அந்த டேட்டா செட் எல்லாமே உங்களுக்கு லோக்கலாக அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த டேட்டா செட் மேபி கொஞ்சம் பெரிய டேட்டா செட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க உங்கள் பேக்கேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் பேக்கேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சின்ன டேட்டா செட்லாம் உங்களுக்கு இதுக்குள்ளேயே இருக்கும். கொஞ்சம் பெரிய டேட்டா செட் அனலைஸ் பண்ணுறதுக்கு வேணும் நான் நீங்கள் இந்த ஃபெச் ஃபங்க்ஷனில் இருக்கிற டேட்டா செட்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா செட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லோடுன்னு இருக்குல்ல டேட்டா செட், இந்த டேட்டா செட் எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கூடயே வரும். ஸோ நீங்கள் எதுவுமே இன்டர்நெட்டே உங்களுக்கு தேவையில்ல. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணலன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த லோட் டேட்டா செட்டை வச்சே நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே நிறைய டேட்டா செட் இருக்குது.
பிரஸ்ட் கேன்சர், டயபெட்டிஸ், டிஜிட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து ஐரிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டயபெட்டிஸும் நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன் அதில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இந்த டேட்டா ஈக்குவல் டு, ஸோ இது ஃபங்க்ஷன்றதுனால இப்படி நம்ம வந்து கால் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ டேட்டாவில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து காமன். ஸோ இது வந்து டயபெட்டிக்ஸ் டேட்டா செட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஐரிஸ் டேட்டா செட்டும் நான் லோட் பண்ணி காமிக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா, ஃபைல் நேம், மாடியூல் இது எல்லாமே காமனான இது எல்லாமே காமன் அக்ராஸ் எல்லாம். இந்த லோட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இது வந்து காமன். ஸோ இது வந்து டேட்டானா நீங்கள் வந்து எல்லா காலம்ஸ் எல்லா ரோஸோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைல் நேம்னா என்ன, டேட்டா செட்டோட ஃபைல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ், டிஸ்கிரிப்ஷன். நான் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி டேட்டா செட் லோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி கிளம்ஸியாக வரும். ஸோ இதை நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஜஸ்ட் இது நம்ம பிரிண்டோட ப்ராப்ளம் தான். ஏன்னா இது ஸ்லாஷ் என்னன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராவா பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இது என்ன பண்ணுங்க, பிரிண்ட்னு கொடுத்து அதுக்குள்ளே வந்து டிஸ்கிரைப் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வந்து வேரியபிள்ஸ் இருக்குது, 10 காலம்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 442 நம்பர்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 442 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 442 டேட்டா இருக்குது. 10 காலம்ஸ் இருக்குது. டோட்டலி 11 காலம்ஸு. 10 காலம்ஸ் வந்து ஃபீச்சர்ஸு. 11th காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட். ஸோ அந்த பேஷண்ட்க்கு டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டு, ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா செட். ஸோ இதுல இருந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ரீட் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன காலம் நேம்ஸ், சப்போஸ் உங்களுக்கு காலம் நேம்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இதே இதில் டேட்டா டாட்னு அடிச்சு உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சரோட நேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர் நேம்ஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சரோட நேம்ஸ்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து டார்கெட். ஸோ எப்பயுமே ஃபீச்சர் இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் வந்து டார்கெட்னு. ஸோ டார்கெட்டோட இது பார்த்தீங்கன்னா டார்கெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் டேட்டாஸோட வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 441 டேட்டாஸ் இருக்கும். ஸோ இதான் உங்களோட டார்கெட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் பார்த்தீங்கன்னா வந்து ஐரிஸ் டேட்டா செட்டு. ஸோ நம்ம வந்து ஐரிஸ் டேட்டா செட் வந்து லோட் பண்ணுவோம். எஸ்கியூஎல்னு டாட் லோடு இல்லை டேட்டா செட்ஸ் டாட் லோட். ஸோ லோட்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஐரிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து அதில் பிரிண்ட் பண்ண மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் டேட்டா செட் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து டேட்டா செட் வந்து மொத்தம் 150 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 காலம் வந்துருக்கு. ஸோ 150 இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 3 கிளாஸ் ஆஃப் இது இருக்குது, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. அதில் வந்து அழகாக வந்து 50 50 50 ஈச் இருக்குது. ஸோ இதுதான் சொன்னால் நான் வந்து டாய் டேட்டா செட்னு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரியல் டைமில் வந்து கிடைக்காது. ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வாட்டி இன்பேலன்ஸ்டு டேட்டா கூட கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்கும். மீதி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும், 80 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 80 10 டோட்டலாக 170 கிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அல்காரிதத்தில் ப்ராப்ளம் பண்ணுறீங்களா இல்லை வந்து கிளீனப்பில் ப்ராப்ளம் பண்ணுறீங்களான்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து இம்பேலன்ஸாக இருந்தால் அதோட அப்ரோச் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ்டாக இருக்குது டேட்டா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டாய் டேட்டா செட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட்புட் வந்து என்னென்ன இது இருக்குது. ஸோ இதான் மொத்தம் 3 கிளாஸ் ஆக்சுவலாக, செட்டோசா அண்ட் வெரிகுலர் அண்ட் வெரினிகா. ஸோ இது வெர்ஜினிகா. ஸோ இதான் மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கிளாஸ் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 50 50 50 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் 33% வந்து ஈச் கிளாஸ் இருக்குது. ஸோ இதோட டேட்டா வந்து நீங்கள் பார்க்கணுன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டார்கெட் ஃபீச்சர் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபீச்சரோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா
மொத்தம் வந்து 4 ஃபீச்சர் இருக்கு. செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸோட லென்த் அண்ட் பிரெத் வந்து சென்டிமீட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதோட தான் ஃபீச்சர் நேமு. ஸோ அடுத்த வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்கு. டார்கெட்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ டார்கெட்டோட நேம்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இந்த டேட்டாவில் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீச்சரோட நேம்ஸ்னு வந்து இங்கே வந்து இல்லை. ஃபீச்சர் நேம்ஸ் இருந்தது, டார்கெட்டோட நேம்ஸ்னு இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து டார்கெட்டோட நேம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட்டோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 3 இது இருக்கு. இதுதான் வந்து டார்கெட்டோட நேம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ன்றதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு டார்கெட்டுக்கு வந்து தனி வந்து கேட்டகரி கிடையாது. இது வந்து ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளம் இது டயபெட்டிக் ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். அதனால தான் வந்து உங்களுக்கு டார்கெட்டோட நேம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா செட்டில் வந்து உங்களுக்கு டார்கெட்டோட நேம்ஸில் வெறும் டார்கெட் மட்டும்தான். ஸோ இல்லை டார்கெட்டோட நேம்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வில் பி ஒன் அமாங் திஸ். ஸோ இதோட நம்ம வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபீச்சரோட நேம்ஸ் பார்த்தோம், டார்கெட்டோட நேம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேல நம்ம டார்கெட் வந்து வெறும் டார்கெட் மட்டும் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுக்காத, நம்ம வந்து நேம்ஸாக கொடுக்காத, அவங்க என்னன்னா வந்து நமக்கு வந்து நியூமரிக் வேல்யூன்னு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு 33% ஆஃப் தி டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸில் இருக்கு. அடுத்த 33% ஆஃப் தி டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன் இருக்கு. ஸோ ஒன்னுனா வெர்சிகலர்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜீரோனா செட்டோஸான்னு அர்த்தம். இப்போ வந்து அதே மாதிரி டூனா வந்து வெர்ஜினிக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்களாம் வந்து கன்வெர்ட் பண்ணி அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டோட நேம்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ இப் சப்போஸ் அவங்க வந்து டார்கெட்டோட நேம் கொடுக்கலனா இது என்னன்னு உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. நீங்களே கெஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே டார்கெட்டோட நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபீச்சர் பார்த்தோம், ஃபீச்சரோட அதுக்கப்புறம் டார்கெட் நேம்ஸ் பார்த்தோம், டார்கெட் பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா நம்ம ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 4 இது இருக்கு. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. எது வந்து ஃபீச்சரோட நேம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃபீச்சரோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ இதுதான் நம்ம உங்களுக்கு அந்த 4 காலம்ஸ் சொன்னோம்ல, செப்பல்ஸ் பெட்டல்ஸோட லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ இதுதான் அதோட லென்த் அண்ட் பிரெத்து. ஸோ இதுதான் இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த அவுட்புட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் அவுட்புட்டு. ஸோ இதான் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இந்த இடத்த வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால நீங்க என்னன்னா நீங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்றீங்களோ அந்த அல்காரிதம் வச்சு இந்த அவுட்புட்டோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு நீங்க இப்போ வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது என்னன்னா உங்களோட அக்யூரசி எவ்வளோ இருக்கு, உங்களோட எஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு அல்காரிதம், ஒரு சின்ன ஒரே ஒரு மெட்ரிக்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். லேட்டரா வந்து இதுல ஏதாவது நிறைய மெட்ரிக்ஸ் இருந்தால் அது வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு டார்கெட்டோட நமக்கு டேட்டா வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து எஸ்கேலர்னில் வந்து ஒரு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து டேட்டா செட் வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட டேட்டா செட் வந்து இப்போ வந்து டேட்டாவில் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து நம்ம வந்து இதுல வந்து இன்புட் ஃபீச்சர்னுவாங்க. ஸோ இன்புட் ஃபீச்சர் வந்து நம்ம வந்து யூஸ்வலாக பை மிஷின் லேர்னிங் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வந்து இந்த கோடு வந்து நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் அதை வந்து ரீட் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரிவ்யூக்கோ இல்லை வந்து நீங்கள் வந்து அந்த கோடு வந்து ஷேர் பண்ணுறீங்க இன்னொரு டீம் கிட்ட, இல்லை உங்கள் டீம் கிட்டே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணால் அது எப்பயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் சரி, நீங்கள் உங்கள் கோட மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் சரி ஈஸியாக வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க எக்ஸ்ன்னு பார்த்தா அவங்களுக்கு யூஸ்வலாக தெரியும். ஸோ இதுதான் இந்த இன்புட் ஃபீச்சர்ஸு ஓட டேட்டா. அதுக்கப்புறம் ஒய்னு பார்த்தா இதான் அவுட்புட் ஃபீச்சரோட டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம வந்து எக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டேட்டா டாட் டேட்டா.
ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன், அதுவும் நோட்டேஷன் தான். ஸோ ஒய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ டார்கெட் டேட்டா டாட் டார்கெட். ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு எக்ஸ்ஒயில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்புட் கிடைச்சிருச்சு, அவுட்புட் என்னன்னு நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்ம இன்புட் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நம்ம வந்து நமக்கு வந்து ட்ரைனிங் டேட்டா வேணும், டெஸ்டிங் டேட்டா வேணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறதுக்கான ஒரே டேட்டா தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுலயே வந்து ஒரு பார்ட் வந்து ட்ரைனிங் டேட்டாவை எடுத்துக்கலாம், ஒரு பார்ட் வந்து டெஸ்டிங் டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ ட்ரைனிங் டேட்டா பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து 80:20 எடுப்போம். இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். நம்ம இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், 80:20 எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எஸ்கே லேர்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்களே வந்து ஸ்ப்ளிட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம் ஃப்ரம் எஸ்கே லேர்ன் டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட். இதில் நீங்கள் ஜஸ்ட் டேப் அமுக்குனீங்கனாலே போதும், உங்களுக்கு இதிலே வரும் ட்ரெயின் டெஸ்ட்டு ஸ்ப்ளிட்னு வரும். ஸோ ட்ரெயின் அடித்து நம்ம அது ஒரு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணியாச்சு இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து எக்ஸோட டேட்டாவும் ஒய்யோட டேட்டாவும் நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ எக்ஸ் அண்டர் ஸ்கோர் ட்ரெயின், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட். நான் இதுக்கப்புறமேல இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு. ஒய் அண்டர் ஸ்கோர் ட்ரெயின், ஒய் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ் கொடுக்கணும். நம்ம எக்ஸ் வந்து பாஸ் பண்ணணும், நம்மளோட இன்புட் ஃபீச்சரு, அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் ஃபீச்சர். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம டெஸ்ட் சைஸ், இதில் டெஸ்ட் சைஸ் என்னன்னா வந்து நம்ம 80:20 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா நம்ம வந்து 0.2ன்னு கொடுக்கணும். இதே நீங்கள் வந்து 90:10னா டெஸ்டிங் சைஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜோ அதை டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட டெஸ்ட் சைஸு. ஸோ நம்ம வந்து 20% கொடுக்கணும், டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா 0.2. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10% நீங்கள் கொடுக்கணும்னா 10 டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா 0.1. ஸோ அதுதான் டெஸ்ட் சைஸு. ஸோ டெஸ்ட் வந்து 20% இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 80%-ஆக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டெஸ்ட் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் இது வந்து அது வந்து ட்ரெயின் எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரேண்டம் ஸ்டேட்னு கொடுங்க, அப்போ தான் ஒரே இது வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து அதே அவுட்புட் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து டிஃபர் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆச்சோ அதே எந்தெந்த டேட்டா எடுத்ததோ அதே டேட்டா வந்து எடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம டெஸ்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரேண்டம்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷஃபிள் ஆகிட்டே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அதனால அவுட்புட் வந்து மாறறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, ஒரு வாட்டி அக்யூரசி மாறறது. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எரர் வருது. ஸோ இதை நான் ரன் பண்ணல, அதனால தான் எரர் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ வந்து இது பண்ணும்போது இப்போ வந்து எரர் வரல. ஸோ அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு காமிச்சது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல நான் வந்து வெறும் எக்ஸ் மட்டும் தான் நான் ரன் பண்ணேன், அதுக்கப்புறமேல அந்த செல் வந்து நான் ரன் பண்ணல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி காமிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆரஞ்சு காமிச்சதுன்னா நீங்கள் அந்த செல் ரன் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எரர் வரும். ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் டெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் ட்ரெயின் எப்படி இருக்குன்னு. எக்ஸ் அண்டர் ஸ்கோர் ட்ரெயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ இதோட லென்த் நம்ம எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ வந்து நமக்கு 150 இருந்தது டேட்டா. ஸோ இதோட லென்த் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஒரே ஒரு காலம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு லென்த் செக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 வருது. ஸோ இல்லை நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா 119 வருது. ஸோ நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 இருந்துச்சு. ஸோ அதில் ட்ரைனிங் டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து
அரௌண்ட் 120 1/3 வந்திருக்கு. 80% வந்திருக்கு. 120 வரணும், 1/3 வந்து 80% வந்திருக்கு. 119. ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் டேட்டா எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் டேட்டா தான் வரணும். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 29 வருது. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கோட டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 119, டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29. ஸோ 119 + 29 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 கிட்ட வந்திருக்கு. ஸோ 2 டேட்டா வந்து அது வந்து ஒமிட் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ ட்ரெயின் டெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நான் இதெல்லாம் தனித்தனியாக எழுதுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரே செல்லே எழுதுங்க. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி கிளம்ஸியாக எழுதுறேன். நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் பர்சனலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இம்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் பண்ணுங்க. அப்போதான் வந்து ஈஸியாக இருக்கும். நான் எல்லா இம்போர்ட்டும் நான் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன்னா அது வந்து நான் ஃபர்ஸ்ட் வெறும் இம்போர்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து லோடிங்னா லோட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. நான் வந்து ஆன் டிமாண்ட் பேசிஸில் என்னென்ன வேணுமோ அதை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக எழுதுங்க. எல்லா இம்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாவை லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணணும். இதுக்கு அழகாக நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க. டேட்டா லோடிங், டேட்டா ஸ்ப்ளிட்டிங், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்து இது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஃபங்க்ஷன் வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ட்ரைனிங் இது அது மாதிரி அழகாக கமெண்ட் பண்ணி எழுதுங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இது வந்து SQL பார்த்தீங்கன்னா வந்து மாடல்ஸில் இருக்கும், லீனியர் மாடல்ஸில். ஸோ லீனியர் மாடல்ஸு இதில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் SQL லீனியர் மாடல்ல இருந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இதை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து மாடல் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஒரு புது ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஹெல்ப்னு அடிச்சு இந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுங்க. உங்களுக்கு வந்து அதோட இது வந்து அந்த ஹெல்ப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ன பண்ணுதுன்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் ட்ரெயின்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் வந்து அதோட ஹெல்ப் வேணும்னா ஜஸ்ட் ஹெல்ப்னு அடிச்சு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட என்னென்ன இது வந்து பேராமீட்டர்ஸ் எடுக்குதுன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து ட்ரெயின் டெஸ்ட் சைஸ் இருக்குது, ட்ரெயின் சைஸ் இருக்குது, ஸோ ரேண்டம் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேண்டம் ஸ்டேட் இருக்குது. ஸோ நம்ம வந்து 3 தான் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ஷஃபுல்னு இருக்குது. யூஸ்வலாக இது வந்து ஷஃபுல் ஆகி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதில் ஒரு பேராமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் என்ன, அது வந்து என்ன வேல்யூஸ் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. இதில் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனோட டாக்குமெண்டேஷன் வந்து ரீட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது. சில இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய இது இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் நிறைய கிளாசிஃபையர் வந்து எடுக்குது. ஸோ இந்த மாடலோட கிளாசிஃபையர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தந்த வேல்யூஸ்லாம் இது வந்து எடுக்குது. ஸோ இந்த வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன லைப்ரரி இதில் யூஸ் பண்ணலாம், இதில் வந்து இந்த SAG கிளாசிஃபையர் யூஸ் பண்ணலாமா, இல்லை சகா கிளாசிஃபையர் யூஸ் பண்ணலாமா, இல்லை LBFGS யூஸ் பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிஃபையர் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாசிஃபையர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சால்வர்னு இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இது வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இதையும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
ஸோ உங்கள் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி கிளாசிஃபையர் வேணும், என்ன இது வேணும். எப்பயுமே ஒரே இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ சில டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி கிளாசிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து L1 L2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எலாஸ்டிக் நெட்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை அதில் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே சால்வர் பாருங்கள், நிறைய இடத்த வந்து 6 இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அப்ளிகேஷனுக்கு இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மால் டேட்டா செட்க்கு இந்த மாதிரி லிப் லீனியர் யூஸ் பண்ணுங்க, இட்ஸ் எ குட் சாய்ஸ்ன்றாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டேட்டா செட் வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, உங்களோட டேட்டா செட்டோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது பண்ணும். ஸோ இதில் வந்து அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சால்வருக்கு என்ன மாதிரி பெனால்ட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சிலதுக்கு வந்து L1 யூஸ் பண்ணுறாங்க, சிலதுக்கு L2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மல்டி கிளாஸ் வந்து சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அதையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டி கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா சில வாட்டி அவுட்புட் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் ஆர் நோ மாதிரி இருக்காது, 2 கிளாஸ் மட்டும் இருக்காது, மோர் தென் 2 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன மாதிரி இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஐட்ரேஷன் நீங்கள் எத்தனை ஐட்ரேஷன் வேணும், வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜ் ஆகுது, உங்கள் டேட்டா எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐட்ரேஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு டாக்குமெண்டேஷனாக நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் ஒரு ஒரு பேராமீட்டரை. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சிம்பிள் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டேட்டா செட்க்கு ஏற்ற மாதிரி இல்லை இதே ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு சால்வர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி அக்யூரசி மாறுதுன்னு பாருங்கள். ஒரு சில சால்வர் யூஸ் பண்ணும்போது சில எரர் வந்து வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சால்வருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற பேராமீட்டர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் பேஸஸ் தான், எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணலாம். ஸோ மாடல் ஈக்குவல் டு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனு. ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்வர் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சால்வர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்பி சால்வரே யூஸ் பண்ணுறேன், FGS. ஸோ இதில் டேப் அடிச்சா உங்களுக்கு வரல. ஸோ அதனால் நீங்கள் பேராமீட்டர் வந்து ப்ராப்பராக தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் மேக்ஸ் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1000ன்னு கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி கிளாஸான்னு பார்க்கலாம். இது வந்து ஆட்டோன்னு கொடுத்துடலாம். ஸோ மல்டி கிளாஸ் வந்து அது வந்து அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஆட்டோன்னு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து பேராமீட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னு. ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் வராது. மாடல் வந்து இன்னும் வந்து ட்ரெயின் ஆகலை. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் நம்ம மாடல்னு நம்ம வந்து வேரியபிள் நேம் கொடுத்தாலும் உங்களுக்கு மாடல் வந்து இன்னும் ட்ரெயின் ஆகலை. ஏன்னா இன்னும் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் இதெல்லாம் வரும். ஸோ அது எதுவுமே வரல. ஸோ அப்போ வந்து மாடல் வந்து உங்களுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகலை. அப்போ நீங்கள் மாடல் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா மாடல் டாட் ஃபிட். ஸோ அதான் ட்ரெயினுக்கான ஃபங்க்ஷனு. ஸோ மாடல் டாட் ஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்புட் டேட்டா கொடுக்கணும். எக்ஸ் டாட் ட்ரெயின் கமா y அண்டர் ஸ்கோர் ட்ரெயின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வெறும் ட்ரைனிங் டேட்டா தான் கொடுக்கணும். ஸோ மாடல் டாட் ஃபிட்டுன்றது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ஸோ உங்களோட நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த 32ன்னு இருக்குல்ல, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பேராமீட்டர் தான் இனிஷியலைஸ் தான் பண்ணியிருக்கீங்க. இந்த இதில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ அதனால நீங்கள் இந்த செல்லை நீங்கள் இந்த செல்லை நீங்கள் ரன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகலை, ட்ரைனிங் ஆஃப் தி டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த மாடல் டாட் ஃபிட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட ட்ரைனிங் டேட்டா, அதுக்கப்புறம் அவுட்புட்டோட ட்ரைனிங் டேட்டா, நம்மளோட டார்கெட் வேரியபிளோட ட்ரைனிங் டேட்டா. ஸோ ரெண்டுமே ட்ரைனிங் டேட்டா தான். ஸோ இது வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து சின்ன டேட்டான்றதுனால உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து மல்டி கிளாஸ் வந்து எரர் வருது. ஸோ புது வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா மல்டி நோட்னு இருக்குது. ஸோ இதை நம்ம இது பண்ணால் இந்த எரர் வந்து போகணும். ஸோ நம்ம இந்த மல்டி நோடில் ஏதாவது என்ன அவுட்புட் எடுக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுக்குதுன்னு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கிளாஸ் வந்து டெப்ரிகேட்டட்னு காமிக்குது. ஸோ அந்த இடத்த வந்து மல்டி இது வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நான் இன்னொரு இதில் பார்த்தேன் என்னன்னா வந்து இதில் வந்து வெர்போஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து சும்மா எனேபிள் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து நமக்கு அவுட்புட் வருதுன்னு. ஏன்னா நமக்கு அவுட்புட் ஏதாவது ஜாஸ்தி வருதான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்ம அந்த எண்டுக்கு போயிட்டு ஸோ இதுலேருந்து அந்த மல்டி கிளாஸ் வந்து எடுத்துடலாம் நம்ம. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம அந்த வெர்போஸ் வந்து கொடுக்கலாம். வெர்போஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுப்போம். ஸோ அங்கே டிஃபால்ட்டாக 0 வந்து செட் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இது வந்து எதுவுமே இது எரர் இல்லை. ஸோ திருப்பி நம்ம வந்து இது வந்து ரன் பண்ணுவோம். நமக்கு எந்த எரருமே வரல நமக்கு. ஸோ ப்ராப்பராக இது வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அவுட்புட் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு. நம்ம ட்ரைனிங் டேட்டாவோட மாடல் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எப்படி பண்ண போறோம்னா வந்து y_predict. ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாடல் கிட் நம்ம ஏற்கனவே இருக்கு .predict. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெடிக்டில் பார்த்தீங்கன்னா x.test x_test. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்டிங் டேட்டா. ஸோ ட்ரெயின் வந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் வச்சு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியாச்சு இந்த மாடலை. அதான் ஃபிட்ன்ற ஃபங்க்ஷன் தான் உங்களோட ட்ரைனிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெயின் பண்ண மாடல் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். x.predict தான் வந்து நம்மளோட ப்ரெடிக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்கு வந்து x.test கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து x.predict இருக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் டேட்டா. ஸோ இதில் நான் இதை அவுட்புட் வந்து நான் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்ம என்னென்ன பண்ணோன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நான் ஏற்கனவே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா y.test. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் அவுட்புட். அவங்க கொடுத்த இன்புட் அந்த டேட்டா செட்டில் இருக்க எக்ஸாக்ட் அவுட்புட்டு. பட் ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட் பார்த்தீங்கன்னா y_pred. ஸோ இதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற அவுட்புட். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு இப்போ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னன்னா நம்ம வந்து அவுட்புட்டோட அக்யூரசி வந்து நம்ம வந்து செக் பண்ணோம். ஸோ அது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவுட்புட்டோட அக்யூரசி செக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸ் வேணும். ஸோ அதனால வந்து அக்யூரசி மெட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணோம். ஸோ எதெல்லாம் வந்து கரெக்டாக இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம sklearn மெட்ரிக்ஸில் இருக்கு. ஸோ ஃப்ரம் sklearn.metrics. மெட்ரிக்ஸில் நிறைய இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். இங்கே கிளாசிஃபிகேஷன் மெட்ரிக்ஸ் இது நிறையா இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரசி ஸ்கோர். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அக்யூரசி ஸ்கோர் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூவும் எக்ஸாக்டாக அந்த டேட்டா செட்டில் இருந்த ஒரிஜினல் வேல்யூவும் நம்ம வந்து இந்த அக்யூரசி மெட்ரிக்ஸ்க்கு நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அது வந்து அக்யூரசி ஈக்குவல் டு அக்யூரசி ஸ்கோரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேல்யூவு எக்ஸாக்ட் வேல்யூ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் y_testன்னு தான் நம்ம அந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணோம்ல அதில் இருக்க அந்த ஒரிஜினலோட வேல்யூவு. இதுல இருந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த இதுக்கு பாஸ் பண்ணால் நமக்கு வந்து அக்யூரசி கிடைக்கும். ஸோ நம்ம அக்யூரசி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 100% வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print y_test. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதில் வந்து பிரிண்ட் y_pred ஸ்மால் y. சில பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே என்ன ஆர்டரோ அதே ஆர்டர்லேயே வருது பாருங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து 100% அக்யூரசி வந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டாய் டேட்டா செட் தான். ஸோ இது இந்த மாதிரி உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா செட்டு வந்து நம்ம வந்து லோட் பண்ணோம். லோட் டேட்டா செட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் இது பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் மாடல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் மாடல் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மாடல் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ மாடல் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடல் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ஒரு மெட்ரிக்ஸ் வச்சு அதை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதான் ஒரு ப்ராப்பரான வே. நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு லேர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டாய் டேட்டா செட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும் இனிஷியலி. பட் ஆனால் நீங்கள் வந்து நான் வந்து எப்பப்போ வேணுமோ அதை வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதவே கூடாது. திஸ் இஸ் நாட் எ ப்ராப்பர் வே. ஸோ நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் போட்டுட்டு இந்த கமெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.